காலையில் ஷார்ப்பாக மணி 4:55ங்க. பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது 5 மணி ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான வேலையாக ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறேன். நைட் நேரத்தில் பொதுவாகவே நான் 40 to 60 தாங்க ஓட்டுவேன். ஹைவேவாக இருந்தால் 70 ஓட்டுவேன். இது டபுள் ரோடு, ஆனால் 40 to 60 தான் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்குண்டு இது ரூல்ஸு. அதுக்கப்புறம் 80க்கு மேலே எப்போயுமே போக மாட்டேன். முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. எதுக்கு அப்படின்னா, கீழே விழுந்தால் நேராக தரையில் தான் விழுவோம் பைக்லேருந்து. ஸோ பொறுப்பாகவே ஓட்டுவோம். இது தாங்க பாளையம் பைபாஸு. எங்கள் ஊர்லேருந்து பாளையம் பைபாஸ் 8 கிலோமீட்ரு. பாளையம் பைபாஸை தாண்டியாச்சு. மணி ஒரு 5:10 இருக்கும். இப்போ எதுக்கு நான் போயிட்டுருக்கேன்னா, கோயிலுக்காண்டி போயிட்டுருக்கேங்க. நான் டிசிஎஸ் சென்னை சிறுசேரியில் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். 10 வருஷத்துக்கு மேலேயும். அதனால அந்த வேலையை விட்டுட்டேன். எதுக்கு நான் வீட்டை விட்டு பிரிஞ்சு தான் வேலை பார்க்குறேன். ஒரு ஹைப்ரிட்டு இல்லாட்டினா ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அட்லீஸ்ட் ஹைப்ரிட்டாச்சும் கிடைக்கட்டும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்றக்காண்டி வேலையை விட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, இந்த வியூவை பாருங்களேன். பார்க்குறக்கே நல்லா இருக்குது. மணி 5:30. ஸோ இப்போ தான் சூரியன் வந்துருக்காப்புல இருக்குது. ஃபேண்டா கலரில் இருக்குது மேகம்லாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயம் பைக்கை பற்றி என்ன அப்படின்னா, என்னோடய பைக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அதேமாரி உங்களுக்கு பைக் இருந்தால் அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படின்னா, என்னோடய பைக்கில் ஃப்ரண்ட் வீல் வந்து ஏபிஎஸ் இருக்குது. ஸோ 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட கண்ட்ரோலாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே ஓட்டவே மாட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஊர் ஏதாச்சும் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் 40 to 50 தான் ஓட்டுவேன். நைட் நேரம் 70 தாண்ட மாட்டேன். பகல் நேரம் 80 தாண்ட மாட்டேன். இந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இதாங்க வீரவண்டி. 5:45 ஆச்சு. வீரவண்டி கோயில் திருவிழா கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் அந்த ஃபேமஸான ஊர். இந்த ஆறு வந்து வீரவண்டி ஆறுங்க. கேரளாலேருந்து முல்லை பெரியார் வருதுல, கூடலூர், கம்பம், சின்னமனூர், இந்த வீரவண்டி வழியாக போயிட்டு தேனியை தாண்டி வைகை டைமில் போய் சேர்ந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுலேருந்து வெளியே வர தண்ணியெல்லாம் வைகை தண்ணி அப்படியே மதுரைக்கு போகும். ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, நம்மளோட விஷயத்துக்கு வருவோம். அதனால் நல்ல வேலை கிடச்சா மொட்டை எடுக்கிறேன் அப்படின்னு நேர்ந்துருந்தேங்க. ஒரு மாதத்துலேயே மொட்டை எடுத்துடணும். பார்த்தோன்னா 2 மாதம் ஆச்சு, எடுக்க முடியல. சில பல குடும்ப காரணத்தினால யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அப்படியே இருக்குது. இப்போ 3ஆவது மாதம் ஆக போகுது. சரி ஓகே, குறித்த தேதிக்கு ஃபேமிலியிலேருந்து யாருனாலையும் வர முடியல. திரும்ப ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஏதோ ஒரு வேலை வந்துக்கே இருக்குது. அதனால் குறித்த தேதியில் நம்ம மொட்டை எடுத்து விட்ருவோம். கிளம்பியாச்சுங்க. தனியாகவே கிளம்பிட்டேன் நான். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ரோட்டுக்கு நடுவில் கோடு பிரேக் ஆகி போகுது பார்த்தீங்களா? அப்படி போச்சுன்னா நம்ம ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். ஒரு வேளை பிரேக் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போகுது பார்த்தீங்களா, இது மாதிரி கோடு ரோட்டுக்கு நடுவில், அப்படி வந்துச்சுன்னா ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஹில்ஸ் மேலே ஏற போகிறோம், ஏதோ ஒரு காரணம் பிரேக் ஆகாமல் நடுவில் கோடு போச்சுன்னா ஓவர்டேக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டியை நம்ம தாண்டியாச்சுங்க. இதுதான் ஆண்டிப்பட்டி கனவா. விஜய் சேதுபதி படத்தில் கூட ஒரு பாட்டு வரும்ல, ஆண்டிப்பட்டி கனவா காற்று ஆழ தூக்குதுண்டு. இதுதான் ஆண்டிப்பட்டி கனவா. ஃபைனலாக நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இது ஆண்டிப்பட்டியை தாண்டி உசிலம்பட்டியை தாண்டி ஒரு 15 கிலோமீட்ரு, 10 to 12 கிலோமீட்டர் வர வேண்டியிருக்கும். காலையில் 6:45. வீட்டிலேருந்து 5 மணிக்கு கிளம்பணுமா, 80 கிலோமீட்ரு. 40 to 60 வந்து 6:45 வந்தாச்சு. ஸோ நம்ம பொறுமையாக போகிறதே நம்மளுக்கு நல்லது. அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே பார்த்தோம்னா பூசாரி வந்து கோயிலை க்ளீன் பண்ணிக்கிருந்தார். இது வந்து நம்மளோட ஃபேமிலி கார்டு, அதாவது வந்து குலதெய்வம். அதனால் குலதெய்வம் கோயிலில் இருக்க பூசாரியெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு குலதெய்வம் கோயில் இருந்துச்சு, நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அனுபவம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர்கிட்ட சொன்னேன், இப்படி மொட்டை எடுக்க போகிறேன் அப்படின்னு. வீட்டிலேருந்து யார் வரலையாப்பா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க வரமில்லை அப்படின்னு. சரிப்பா, மொட்டை எடுக்கிறவருக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொன்னார். நம்ம மண்டை பார்த்தீங்களா எவ்வளோ முடி வளர்ந்து போய் கிடக்கு அப்படின்ட்டு. ஒரு பக்கம் ஜீவனா கூட இந்த பக்கம் ரைட் சைடு வந்து கொஞ்சம் முடி வந்து நீட்டிக்கிட்டே இருக்குது. அது வேறு எல்லாமே கேட்குறாங்க, ஏன் மொட்டை எடுத்துருந்தா 1 மாதம் தானே வளர்ப்போம், 3 மாதம் வளர்த்துக்கிருக்கா அப்படி இப்படின்ட்டு. ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, எல்லா சாமியும் கும்பிடலாம். குலசாமி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு கும்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு மொட்டை எடுத்து முடிச்சு விட்டாங்க. நம்ம மண்டையை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. எனக்கே மொட்டை எடுத்ததுக்கப்புறம் மூஞ்சியை பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுங்க. இது வந்து ஒரு ஒத்தையடி பாதை மாரி ஒரு 4 கிலோமீட்டர் வரும். இதில் 20 to 30 மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் பைபாஸை பிடிச்சதுக்கப்புறம் 60 to 70 போயிட்டு நம்ம வீட்டு பக்கம் போயிட்டே இருக்க வேண்டியதான். இதில் ஏதாவது கருத்து இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.